Hi friends, welcome back to our channel. சித்திரை விழியோட ஹஸ்பண்ட் சொட்ட தலையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளே பார்த்துக்கலான்னு சித்திரை விழி வாங்க வீட்டுக்கு போகலான்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வராங்க. வெறும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சித்திரை விழி சிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு சிட்டிக்கு வந்துட்டாங்க. மதரன்லா சும்மா எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ண மாட்டேன்ற அதை பண்ண மாட்டேன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இதனிடையில் சித்திரை விழி செகண்டாக கன்சீவ் ஆகிடுறா. செகண்டாக கன்சீவ் ஆன உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் குஷியாக இருக்குது சொட்ட தலையனுக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பிறந்தது, ரெண்டாவது ஒரு பையன் பிறந்துட்டா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறான். அதை போய் அப்படியே அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லணும். போய் சொல்லு, நீ போய் அம்மா கிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சித்திரவி நான் சொல்ல மாட்டேன், நீயே போய் சொல்லு அப்படின்னுறான். சரின்னு சொட்ட தலையை போய் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நான் ரெண்டாவதாக கன்சீவ் ஆகிருக்கிறேம்மா, எனக்கு 2 மாதம் ஆயிடுச்சுமா அப்படின்னு போயிட்டு சொல்கிறான். அவன் சொன்ன உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறா. உடனே சித்திரை விழி அவங்க அம்மா அப்பாவும் எல்லோரும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஊர்லேருந்து கிளம்பி வராங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சு போடணும்னு வராங்க வீட்டுக்கு. சிட்டிக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைக்கிறாங்க. அவளுக்கு பிடிச்சது ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன், சமோசா, பீஸா, தோசை, பலாவ் எல்லாமே சமைக்கிறாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவள் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறா. அவங்க மதர்-இன்-லாவோ இது செகண்ட் ஃப்ரெண்டு தான் ப்ரெக்னென்ட்டு தானே, இதுக்கே இவ்வளோ பெரிய அலப்பறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ரொம்ப ஓவராக கத்திட்டு போகிறாங்க. அப்பா விடுப்பா, இதெல்லாம் ஒரு இது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சமாதானமாக இருங்கப்பா, அவங்க எப்பயுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னுறா. சரின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் கம்முன்னு இருந்துடுறாங்க. இவங்க மாமியாரும் சித்திரவியோட மாமியாரும் மாமனாரும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட சும்மாவே இவளை கத்திகிட்டே இருப்பாங்க. சாப்பாடு செஞ்சாக்கா இது சரியில்லை அது சரியில்லைனாங்க. இவ்வளோ பலவும் வெஜ் கிரேவியும் தான் செஞ்சுட்டு இருந்தா. ஓஹோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு தோசை தான் பிடிக்கும், எனக்கு தோசை செஞ்சு கொடு அப்படின்னு அவளை ரொம்ப அதிகாரத்தோடு கேட்குறா. அவங்க மாமியார் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு வேறு எதனா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப மிரட்டுறா. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.